சென்னை அண்ணா சாலையில் ஸ்பென்சர் எதிரே மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செலினா. செலினா, பிரதான சாலையான ஸ்பென்சர் அருகே தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மழைநீரை அகற்றும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிறைவு வரக்கூடிய ஃபெங்கல் புயலின் காரணமாக குறிப்பாக நேற்றிலிருந்தே சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை என்பது விட்டு மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் ஓரிரு இடங்களில் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் இந்த சாலையில் லேசான மழைநீர் என்பது தேங்கும். நேற்று இரவிலிருந்து கொட்டி தீர்த்து வரக்கூடிய மழை காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை பொறுத்தவரையிலும் இதுதான் அனைத்து இடங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அனைத்துமே செல்லக்கூடிய பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் முழுவதுமாகவே ஒரு புறம் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் பேரிகார்டுகள் என்பது போடப்பட்டு அந்த வழியாக பொதுமக்களுக்கு செல்வதற்கு என்பது அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பேருந்து, அதே போல ஆட்டோக்கள் உள்ளிட்டவைகள் மிதந்து வரக்கூடிய காட்சிகளை நேரலில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஸ்பென்சருக்கு எதிரே இருக்கக்கூடிய D2 காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையை பொறுத்தவரையிலும் இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மழைநீரில் தேங்கியபடியும் அதே போல அந்த இருசக்கர வாகனம் என்பது மழைநீரில் மூழ்கி வரக்கூடிய காட்சிகளும் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கும் சென்னையை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து பெய்து வந்த மழையின் காரணமாகவே பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது முழுமையாக தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் புயல் கரையை கடக்கும் வரையிலுமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் தாழ்வான இடங்களில் ஏற்கனவே மழைநீர் என்பது ஆங்காங்கே தேங்கியிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மாநகராட்சி பணியாளர்கள் மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல ஒரு சில இடங்களில் மழை நின்றால்தான் தண்ணீரை அகற்றக்கூடிய நிலைமை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழை அதே போல மழை பெய்தாலே கூட தண்ணீர் என்பது தேங்கியிருக்கும் தாழ்வான பகுதியாகவே இந்த இடம் வந்து கருதப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அருகிலேயே அண்ணா சாலை இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாலையில் தண்ணீர் தேங்கி முழுவதுமாக அண்ணா சாலைக்கு வெளியே அடித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல ஒருபுறம் அண்ணா சாலையில் குப்பைகளும் அதே போல பேருந்துகள் அதன் வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளினுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது முழுமையாக தேங்கி இருக்கிறது. நேற்று இரவு பெய்த மழை என்பது தற்போது வரையிலும் நிற்காமல் பெய்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இன்று இரவுதான் புயல் என்பது கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புயல் கரையை கடந்து நாளை மாலை வரையிலுமே மழை நீட்டிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்த வரையிலும். இந்த நிலையில் மழைநீரை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டாலும் கூட ஒரு சில இடங்களில் மழை என்பது அதிக அளவில் பதிவாகி இருக்கிறது. அந்த இடங்களுக்கு மழைநீரை அகற்றக்கூடிய பணி என்பது சற்று சவாலாக தான் இருப்பதாகவும் மாநகராட்சியின் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். மழை சற்று ஓய்ந்தால் மழைநீரை அகற்றக்கூடிய பணியிலும் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்றும் மாநகராட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் ஸ்பென்சர் சிக்னல் அருகேயே இருக்கக்கூடிய இந்த D2 காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் தற்போது வரையிலும் மாநகராட்சி பணியாளர்கள் யாரும் வரவில்லை என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் அதே போல இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் வைக்கப்படுகிறது. இந்த தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. செலினா, லேசான மழைக்கே தண்ணீர் தேங்கும் என்று பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மழை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் வந்து பல்வேறு புகார்களும் முன் வச்சிருக்கிறதாவும் பதிவு பண்ணியிருக்கீங்க. மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது?
அதாவது அண்ணா சாலையை பொறுத்தவரையிலும் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஜிபி ரோடில் அதிகப்படியான மழைநீர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது தேங்கும். இந்த பகுதியும் அதே போலதான் தாழ்வான பகுதியாகவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் இரண்டு புறமும் மேடுகளாக இருக்கிறது, நடுவே பள்ளமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மழை காலத்திலுமே இங்கு மழைநீர் என்பது தேங்கும். அருகிலேயே காவல் நிலையம் இருக்கிறது. அதே போல பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய நிலையில் இங்கு மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் இல்லை என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக வைக்கிறது. அதே போல இபி பெட்டிகளும் அருகேயே இருக்கிறது. மின்சாரம் தாக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த சாலை என்பது நேரடியாக ராயப்பேட்டை செல்லக்கூடிய சாலையாகவே இருக்கிறது. இந்த சாலை ஒரு வழி சாலையாக தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பேரிகார்டுகள் தண்ணீரில் மூழ்கியபடி கிடக்கிறது. அதே போல அருகிலேயே மின்சார பெட்டி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கார்கள் வாகனங்கள் அனைத்துமே டயர் மூழ்கும் அளவிற்குமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரலில் பார்த்து வருகிறோம். அதே போல இந்த சாலையில் மிதந்து வரக்கூடிய வாகனங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். பிரதான சாலையிலேயே மழைநீர் இவ்வளவு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக மாநகராட்சி பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் மழைநீரில் பணிக்கு என்பது வருவார்கள் என்று மாநகராட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையிலேயே மோட்டார் பம்புகள் மூலமாக தண்ணீரை அகற்றக்கூட பணி என்பது நடைபெறவில்லை என்பதுதான் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக வைக்கிறது. உடனடியாக இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காற்றின் வேகமும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் பேரிகார்டுகள் போடப்பட்டிருந்தாலும் கூட தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கப்படுகிறது. இந்த சாலை மூடப்பட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் செல்லக்கூடிய பிரதான சாலையாகவே இருக்கக்கூடிய நிலையில் தண்ணீரிலேயே மிதந்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்த தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பணியாளர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த பகுதியில் இபி கம்பிகள் அதே போல இந்த முழுவதுமாகவே பிரதான சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய குப்பைகள் அனைத்துமே அண்ணா சாலைக்கு அடித்து செல்லப்பட்டு அண்ணா சாலை முழுவதுமாகவே குப்பைகளாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். நடந்து செல்லக்கூடிய இங்கே பொதுமக்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. எங்கே பள்ளம் இருக்கிறது, அதே போல எங்கே சரியாக இருக்கிறது என்பது கூட தெரியாத நிலையில் வரக்கூடிய பொதுமக்கள் தட்டி தள்ளிதான் செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகளே இந்த சாலையில் மூழ்கும் பாதி டயர் மூழ்கும் அளவிற்கு தான் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. ஒரு வழி பாதையில் பாதி அளவிற்கு மழைநீர் என்பது வெளியே தேங்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் நிரம்பினால் இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்துக்கு என்பது பாதிக்கு உள்ளாகக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்கள் இங்கு உடனடியாக இந்த தண்ணீரை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த சாலையில் ஒரு வழி சாலை என்பது பாதி அளவிற்கு மூடி இருக்கிறது, பேரிகார்டுகள் போடப்பட்டு. மற்றொரு புறமும் மூழ்கும் அளவிற்கு தான் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. தற்பொழுதும் கூட மழை என்பது ஓயாமல் கனமழை என்பது இந்த பகுதியில் மழை பெய்து வருகிறது. இன்னும் காலதாமதம் ஏற்பட்டால் இந்த சாலை முழுவதுமாகவே போக்குவரத்திற்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. களத்தில் விவரங்களை சேகரிங்கள் செலினா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.